பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுங்க. பாருங்க, நம்முடைய பலவீனங்கள்ல, நம்முடைய சோர்வுல ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய முன்வராதவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. ஆனா ஒருவர் முன் வருகிறார். நம்முடைய பலவீனங்களை, நம்ம பலத்தோடு இருக்கும்பொழுது இல்லைங்க, நம்ம சத்துவத்தோடு இருக்கும்பொழுது இல்லைங்க, நம்ம சிங்கத்தை போல இருக்கும்பொழுது இல்லைங்க, நம்முடைய பலவீனங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம சிங்கம் போல இருக்கும்போது மட்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை. நம்ம பரிசுத்தமா வாழும் போது மட்டும் ஆண்டவர் நம்ம கூட இல்லைங்க. நம்ம பாவம் செய்து குற்ற மனசாட்சியோடு துக்கப்பட்டு பலவீனத்தின் மத்தியில் இருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை தேற்றுவதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம விண்ணப்பம் பண்றது நமக்கு ஒருவேளை எப்படின்னு தெரியாம இருக்கலாம். அவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற மிகப்பெரிய பிரதான ஆசாரியராய் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்றாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்துல நம்ம பார்க்கவே முடியாதுங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ரட்சகர் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. அதனால பலவீனப்பட்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களை தேற்றுவதற்காக, உங்களுக்காக வேண்டுவதற்காக, உங்களை நம்பி உங்க மேல அன்பு வைத்த அந்த நல்ல தெய்வம் உங்களுக்கு இருக்கிறாருங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை அவர் தேற்றுவார், ஆற்றுவார், கட்டுவார், தாங்குவார், தப்புவிப்பாருங்க. ஸோ அதனால அவரை நீங்க மறந்துடாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவார். அதனால உற்சாகமா ஆண்டவருக்காக ஓடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பாருங்க, அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவரும். மனுஷன் உதவி செய்யலையா, கவலைப்படாதீங்க. ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமீன்.